வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டாக்டருக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த அறிவியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க ஒரே நேரத்தில் 2 இணையான ஆன்மாக்கள் வேறு வேறு இடங்களில் வாழ முடியுமா அப்படின்னா அந்த நெந்தம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி. அப்போ அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வேலை செய்கிறப்ப 2 இடங்களில் பூமியில் வசித்து வர்றப்ப அதாவது என்னென்னா மக்கள்கிட்ட ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்தும் இந்த காலமுறை வரிசைகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுமாரி 3 அல்லது அதற்கு மேலான இணையான வாழ்க்கைகளையும் இருக்குது. அநேகமான வளர்ச்சியில் இந்த மாதிரி நிலையிலெல்லாம் ஆன்மாங்கள் பன்மடங்குகளாக ஒரே ஆன்மா உடலெடுத்து வாழக்கூடிய நிலையும் இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரி அதிகமாக என்னுடைய நிகழ்வுகளில் பார்க்கல. மனித உடல்களோட இணைத்து கொள்ளக்கூடிய தகுதி அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம். அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். அதுமாரி முதல் முறையாக தான் ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட இந்த மாதிரி இணையான வாழ்க்கையை பற்றி சொன்னப்போ எனக்கு அது சரின்னு தோணலை. ஆனால் ஆன்மாவினுடைய இரட்டைத்தன்மையினுடைய பொது கருத்தை நம்ம மக்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கிறோம் அதில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்மா வாழ திறமை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற கூற்று நம்ம எதிர்கொள்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது மாதிரியான இணையான ஆன்மாக்கள் வாழவும் முடியும் அப்படிங்கிறது உண்மை. அது மாதிரி ஆன்மாக்களை பாகங்களாக பிரிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிரித்து கொள்ளக்கூடிய திறன் இருந்துச்சு அப்படின்னா அதுமாரி தன்னுடைய சந்ததியரும் இந்த இணைப்பை தவிர்க்கவோ அல்லது மீண்டும் இணைக்கவோ அதே திறமை அவங்களுக்கும் இருக்கும். அதையும் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதுமாரி பார்த்திங்கன்னா வளர்ச்சியினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்டேருந்து ஆன்மீக செயல்களை பற்றி இந்த தகவலை சேகரிக்கிறது அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதிரியான மட்டங்களில் சிக்கலான இயல்புடைய நினைவாற்றல் மற்றும் அறிவு இம்மக்கள் எதை கண்டிருக்கிறாங்க, எதை எனக்கு கூற மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தேவையான சலித்தெடுக்கக்கூடியது கடினமாக இருக்கலாம் என்கிறதுனால இந்த நிகழ்வு 22 உள்ள நபர் ரொம்ப அறிவு மிகுந்தவராகவும் என்னுடைய கேள்விகளுக்கு தயாராகவும் இருந்தார். அதனால தான் அவர்கிட்ட இது சார்ந்த கேள்விகளை நான் கேட்க முடிஞ்சுது. இப்போ தொடர்ச்சியாக நம்ம அவர்கிட்ட இன்னும் இந்த கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு போவோம், என்னென்னலாம் நமக்கு தேவையானது. இப்போ டாக்டர் கேட்குறாருங்க, நெந்தம், நீ பூமியில் மறுபிறப்புகளுடன் அவ்வளவு சுறுசுறுப்பாக இல்லாதப்ப ஆன்ம உலகில் ஆன்ம குழுக்களோட செயல்புரிந்து வழிகாட்டியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நீ செய்வதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆன்மீக துறைகளில் ஈடுபட்டுள்ளதை பற்றி எனக்கு நீ கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் இடைவெளி விடுறாங்க அவங்க. அதாவது மற்ற துறைகள் உள்ளன, அதை பற்றி எனக்கு தெரியும். எத்தனையாக? நான் 4 பற்றி நினைக்க முடியும். இந்த செயல்துறைகளை நீ என்னென்னு அழைப்பா? நான் என்ற முனைப்பில்லாத உலகம், எல்லாம் அறிந்த உலகம், படைப்பு மற்றும் படைப்பின்மையின் உலகம், மாற்றப்பட்ட காலத்தின் உலகம். இப்படி தான் அந்த 4 இதை அழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பௌதீக பிரபஞ்சத்தின் இந்த உலகங்கள் இருக்குதா? ஒன்று இருக்கிறது, மற்றவை பரிணாமம் இல்லாத கவனிப்பின் செயலெல்லைகளில் இல்லை. சரி, நாம் பரிணாமம் இல்லாத செயலெல்லைகளுடன் தொடங்குவோம். ஆன்ம உலகில் இந்த 3 துறைகளும் ஆன்மாக்களின் உபயோகத்திற்காக பயன்படுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆம், இந்த எல்லா ஆன்மீக துறைகளையும் உலகங்கள் என்று நீ ஏன் அழைக்கிறாய்? நான் அவற்றை ஆன்மீக வாழ்க்கைக்கான உறைவிடங்களாக பார்க்கிறேன். எனவே அவற்றில் 3 மனம் சார்ந்த உலகங்களா? ஆம், அவை அதுதான். அகங்காரம் இல்லாத உலகம் எது? கற்றுக்கொள்வதற்கான இனிவரும் இடம் அதுவாகும். வித்தியாசமான வழிகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதை நான் கேட்டிருக்கிறேன். அது துவக்க நிலையிலுள்ளவர்களை சார்ந்ததில்லையா? ஆமாம், அது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆன்மா தான் தயார் என்று அறிந்து கொள்ள அங்கு இருக்குது. அது தொடக்கத்தினுடைய இடம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம். தான் என்ற முனைப்புள்ள தனித்துவங்கள் தொடர்பின்றி தேர்ச்சி செய்யப்பட்டுள்ளிருக்காங்களா? அல்லது துவக்க நிலையிலுள்ள ஆன்மாக்கள் விருப்பத்தேர்வு உள்ளதா? நபர் அவர் என்ன சொல்கிறார்? புதிய ஆன்மா விருப்பத்தேர்வு செய்ய தகுதியற்றது. உன் ஆற்றல் இணைக்கப்பட்ட விதத்தில் நீ சேர்க்கப்பட்டதன் அடிப்படையில் உன் நடத்தையை பெறுகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆன்மா சொல்லுது. அப்போ அவரோட உடனே அடுத்து கேட்குறாரு, ஆன்மாக்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட சிறப்பியல்பு ஏதாவது ஒரு ஆன்மீக விவரப்பட்டியல் இருக்குதா? ஒரு விதத்தில் இத்தனை, மற்றொன்றில் இத்தனை அப்படின்னு. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு, நாம் யார் என்று நம்மை உருவாக்கும் ஒதுக்கீடுகளில் ஏராளமான காரணங்கள் சொல்லப்படுது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்தது என்னென்னா, ஒரு தடவை கொடுக்கப்பட்டால் நான் என்ற முனைப்பு ஒருவரிடமும் கொடுத்தவர்களிடையிலும் ஒரு உடன்பாடாக இருக்குது.
அதன் பொருள் என்ன? நான் யார் என்பதுடன் என்னால் முடிந்த அளவு சிறந்ததை செய்ய. ஆக முற்போக்கான ஆன்மாக்களால் ஆன்ம தனித்துவத்தை வழங்குவதன் இந்த உலகத்தின் நோக்கமா? ஆம், புதிய ஆன்மா இன்னும் உண்மையான சுயமில்லாத தூய ஆற்றலாகவும் நான் என்ற முனைப்பில்லாத உலகம் உனக்கு கையொப்பத்தை அளிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் அப்படின்ற எண்ணம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா நீ அதை ஏன் என்ற முனைப்பற்ற உலகம் என்று ஏன் அழைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட ஆன்மாக்கள் தான் என்ற முனைப்பு எதுவும் இல்லாமல் வருகின்றனர். சுயம் என்கின்ற கருத்து புதிய ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலைக்குள்ளே வரல. இங்கு தான் ஆன்மாவிற்கு அதன் வாழ்க்கையின் பொருள் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மனித உருவத்தில் ஆன்மாக்களின் படைப்பு இடையறாது நடைபெறுதா? எனக்கு தெரிந்தவரை ஆம். இந்த அடுத்த கேள்விக்கு நீ எனக்கு கவனமாக பதிலளிக்கணும். நீ ஆன்மாவாக தனிப்பட்ட தனித்துவத்தை அடைந்த பொழுது மனித உருவத்தில் பூமியில் மறுபிறப்புகளுக்கு நீ எழுதப்பட்டாய் என்று தானாக பொருள்படுகிறதா? குறிப்பிட்டபடி இல்லை. கோலங்கள் எல்லா காலத்திலும் இருப்பதில்லை. குறிப்பிட்ட வகையான ஆன்மாக்கள் பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட உடல் சார்ந்த வாழ்க்கையின் உருவங்களுக்கு நாட்டம் கொடுக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச இடைவெளிக்கு பிறகு, நான் அதற்கு எதிராக வாதாட மாட்டேன். நின்ற முன் ஆரம்ப காலங்களில் பூமியில் மனிதர்களை தவிர வேறு கிரகங்களுக்குரிய நபர்களை தேர்ந்தெடுக்க உனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதா? அது ஒரு புது ஆன்மாக வழிகாட்டிகள் அந்த தேர்வுகளின் உதவி செய்கிறார்கள். நான் மனிதர்கள் பக்கம் இழுக்கப்பட்டேன். பூமி கண்டிப்பானதாக கருதப்படுகிறதா? ஆம், சில உலகங்களில் நீ உடல் சார்ந்த அசௌகரியங்களை வெல்ல வேண்டும். துன்பத்தை கூட மற்றவை மனம் சார்ந்த போட்டிகளை நோக்கி சாகின்றன. பூமியில் இரண்டும் உள்ளன. கடினமான உலகங்களில். அடுத்தது என்ன கேட்குறாருன்னா, உனக்கு மற்ற தேர்வுகள் அளிக்கப்பட்டனவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இந்த தினத்தில் நான் மிக தெளிவாக இல்லை. அதிகமாக எதுவும் செய்யாமல் இருக்க அவங்க வழக்கமாக உன்னை ஒன்று அல்லது 2 சுலபமான உலகத்தில் துவக்குறாங்க. பின்னர் இந்த கண்டிப்பான கோலத்தில் நான் தொழில் வழங்கப்பட்டேன். பூமி கண்டிப்பானதாக கருதப்படுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சில உலகங்களில் உடல் சார்ந்த அசௌகரியங்கள் தான் வெல்லணும். ஆனால் இங்கே துன்பத்தை கூட மற்றவை மனம் சார்ந்த போட்டிகளை நோக்கி சாய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியை பற்றி உனக்கு உண்மையாக கவர்ச்சி ஊட்டுவது எது? இங்கே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்குறாரு. ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக போராடும்போது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள உறவு ஒரே சமயத்தில் போட்டியிட்டு கொண்டு சேர்ந்து செய்து கொண்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது முரண்பாடாக இல்லையா? அதுதான் என்னை ஈர்க்கிறது. அதிக செருக்கு கொண்டுள்ள சுயமரியாதை தேவையுள்ள தவறக்கூடிய இனத்தின் சச்சரவுகளை மத்தியஸ்தம் செய்கிறது மனித மூளை ஓரளவு தனித்துவம் வாய்ந்தது. உனக்கு தெரியுமே. எப்படி? மனிதர்கள் தன்முனைப்பு உள்ளவர்கள், ஆனால் மென்மையானவர்கள். அவர்களுடைய நடத்தையை கீழ்த்தரமானதாக செய்யலாம். இருப்பினும் இரக்கம் காட்டுவதில் அதிக சக்தி உள்ளவர்கள். பூமியில் வலுவற்ற வீரம் சரிந்த நடத்தை உள்ளது. மனித மதிப்புகளுடன் எப்போதும் என்னை தள்ளு, உன்னை இழு என்ற சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேற்றுமை என் ஆன்மாவிற்கு பொருந்துகிறது. பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆன்மாக்களுக்கு மனித விருந்தோம்பலை பற்றி பிடித்த மற்ற விஷயங்களில் சிலவற்றை என்ன அப்படின்னு கேட்குறாரு. பூமியில் முன்னேற்றம் அடைகின்ற எங்களுக்கு மனிதர்களை அவர்கள் வாழ்க்கைக்கு அப்பால் உள்ள எல்லையற்றதை அறிய உதவும் அவர்களுடைய தீவிர உணர்ச்சி மூலமாக உண்மையான அன்பு செயல்களை வெளிப்படுத்த துணை செய்யவும் ஒப்பளிப்பு உள்ளது. வாழ்க்கைக்காக போராட தீவிர உணர்ச்சி கொண்டிருத்தல், அதுதான் மனித இனத்தை பற்றி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மனிதர்களுக்கு வன்மத்திற்கும் அதிக திறமை உள்ளது. அது தீவிர உணர்ச்சியின் பகுதியாகும். ஆனால் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறது. மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறப்ப அவர்கள் சிறந்தவர்களாக, முற்றிலும் மெச்சத்தக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பரிந்துரைத்த எதிர்மறையற்ற சிறப்பியல்புகளை ஒருவேளை ஆன்மாதான் பேணி வளர்க்கிறதா? அங்கு ஏற்கனவே இருப்பதை நாங்கள் உயர்த்த முயற்சி செய்கிறோம். ஒரு முறை அங்கு சென்று தனித்துவத்தை அடைந்த பின்னர் எந்த ஆன்மாவது அகங்காரமற்ற உலகத்திற்கு எப்போதாவது திரும்பி செல்கிறதா? ஆம், நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. நல்லது, அப்படியானால் நாம் செல்ல மாட்டோம். ஆனால் உட்கார்ந்த ஒப்படைப்புகளின் போது அவர்களுடைய நடத்தை மிகவும் ஒழுங்கற்றதாக இருந்தால் சில ஆன்மாக்கள் திரும்ப வருகிறார்கள் என்று நான் கூறப்பட்டுள்ளேன். அவர்கள் குறைவுள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒருவித ஆன்மீக பொட்டெலும்பு திறப்பிற்காக தொழிற்சாலைக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள் என்ற கருத்தை எனக்குள்ளே இருக்குது. அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த நபர் எரிச்சலோட தலையாட்டுறாராம். அந்த விவரிப்பால் நான் கோபமடைந்துள்ளேன். அந்த கருத்தை எங்கிருந்து அடைந்தாய்? முன்னேற்றத்திற்கு கடுமையான தடங்கல்களை ஏற்படுத்தியுள்ள அந்த ஆன்மாக்கள் நேர்மறையான ஆற்றலால் மீட்கப்பட்டு சீர்படுத்தப்படுகிறார்கள். இந்த நடைமுறை
பூமிக்கு வரும் ஆன்மாக்களுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா இடங்களிலிருந்தும் இணைய ஆன்மாக்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக மீட்சி தேவைப்படலாம். இந்த மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் பின்னர் தங்களுடைய உரிமைப்படியான குழுக்களுக்கு திரும்பி செல்ல அனுமதிக்கப்படுறாங்களா? மேலும் இறுதியில் பௌதீக உலகங்களில் மறுபிறப்பெடுக்க திரும்பி செல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அகங்காரமற்ற உலகத்தை எல்லாம் அறிந்த உலகத்திற்கு எவ்வாறு ஒப்பிடுவாய்? அவை எதிர்மறையானவை. இந்த உலகம் இளைய ஆன்மாக்களுக்காக அல்ல. நீ எல்லாம் அறிந்த உலகத்திற்கு சென்றிருக்கிறாயா? இல்லை, நான் தயாராக இல்லை. கடும் முயற்சி செய்து அடையும் ஒரு இடமாகத்தான் நான் அதை உணர்கிறேன். இந்த ஆன்மீக எல்லையை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிந்தனைக்கான ஒரு இடம், திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு இடம், இறுதியான மனம் சார்ந்த உலகம், எல்லா எண்ணங்களுக்கும் அது இறுதியான சேருமிடம் அப்படிங்கிறத தவிர இந்த கோலகத்தை பற்றி சிறிதளவே உனக்கு சொல்ல முடியும். எல்லா வாழ்கின்ற பொருள்களின் புலன்களும் இங்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்படியானால் எல்லாம் அறிந்த உலகம் உச்சக்கட்ட வடிவத்தின் சாரமாம். ஆம், அது ஆன்மாவை உருவத்துடன் கலப்பதை பற்றியது. பகுத்தறிவு வாய்ந்ததை குறிக்கோள்களுடன் நம் நம்பிக்கைகளின் கனவுகளின் உணர்தல் சாத்தியமாகும். பரிணாமம் அதுதான் அப்படின்னு. நல்லது, நீ இன்னும் அங்கு செல்ல முடியாவிட்டால் அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் வேலையை முடித்து கொண்டு எங்கள் ஆசான்களுடன் சேருவதற்கான ஒரு கடைசி முயற்சியை செய்ய நம்மை ஊக்குவிப்பதற்காகவும் தூண்டுறதாகவும் நாங்கள் அந்த காட்சிகளை பெறுகிறோம் அப்படின்னு. அப்போ இந்த ஆன்ம உலகத்தில் அடித்தளம் ஒரு அறியக்கூடிய இடமாகவும் வாடிக்கையாளராக இருக்கிறவங்க வேறுபட்ட பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு எங்கும் உள்ள பூரணத்தை பற்றி குறிப்புகள் மட்டுமே இங்கு அளிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா முதிர்ச்சி பெற்ற நபர்களுக்கு கூட அங்கு நேரான அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. குறிப்பாக அவர்கள் அருகில் நெருங்கும் போது அவர்கள் பார்க்கக்கூடிய சிறிதளவால் வசீகரிக்கப்பட்டு எல்லா ஆன்மாக்களும் இந்த மையக்கருவை அடைகிறப்ப உட்கொள்ள பார்த்திங்கன்னா மிக ஆவலுடன் இருக்கிறாங்க. மறுபிறப்பெடுக்காத 5ஆம் படித்தளத்திற்கு மேலேயுள்ள ஆன்மாவால் மட்டுமே எல்லாம் அறிந்த உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே தொடருதுங்க. இன்றைக்கி வீடியோ இதோட நம்ம நிறைவு பண்ணுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி.